வாகைச் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. தமிழகத்தின் புதிய ஆட்சியில் நிலைப்பாடு என்ன? இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம். அமெரிக்காவில் உள்ளவர்கள் பலர் இன்றைக்கு நடக்கிற குற்றவியல் சம்பவங்களில் பெரிதாக ஈடுபட்டுள்ளவர்கள் தாவேகா நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அதிர்ச்சியுள்ளது. அதை அந்த கட்சியினர், இந்த கட்சி தலைமை சரியாக கேட்கவில்லை. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களில் தாவேகா நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதையே அந்த தலைமையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தாவேகா அரசாங்கம் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை தரும், எப்படி மக்களுக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் என்பதும் தெரியவில்லை. இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் மக்களிடம் தவறான பொய்யான புனை கதைகளை சொல்லி அதன் மூலம் மக்கள் மனதிலே இடம் பிடித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களே தவிர ஒரு கொள்கையை சொல்லியோ இதை நாங்கள் செய்வோம், சமுதாயத்திலே இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. பல பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அது போக போக அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள், யாருக்கான ஆட்சியாக இது இருக்கும் என்பதை போக போக நாம் தெரிந்து கொள்ள முடியும். பிறகு மக்களுக்கு அவர்கள் மீது கோபம் இயல்பாகவே வரும். ஒரு காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கு அது எப்படி மாறி இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டால் அவர்கள் அனைவரும் திராவிட இயக்கத்தின் சாதனைகளால் இந்த நிலையை அடைந்தார்கள் என்பது தெரிய வரும். ஒரு காலத்தில் கீழ்சாதிக்காரர்கள் மேல் சாதிக்காரர்கள் வீடுகள் இருக்கிற தெருக்குள்ளேயே நுழையக்கூடாது என்கிற நிலையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி யாரும் எங்கும் செல்லலாம் என்று ஒரு நிலையை உருவாக்கியது தந்தை பெரியார் அவர் வழியிலே வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினர். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எல்லோரும் படித்திருக்கிறார்கள், எல்லோரும் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே திராவிட இயக்கம். நம்மை பார்த்து, திராவிட இயக்கத்தை பார்த்து இவர்கள் இந்துக்களுக்கு எதிரி என்று சொல்வார்கள். உண்மையிலேயே நீதி கட்சி தொடங்கப்பட்ட நேரத்தில் அந்த கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டது என்றால் இந்துக்களாக உள்ள 90% பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்துக்களுக்காகவே உருவான ஒரு இயக்கம் இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் பல்வேறு இதர பிரச்சனைகளில் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த காலத்திலே இருந்த பிரச்சனைகளை வைத்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் திராவிட இயக்கம் மட்டும்தான் இந்துக்களிலேயே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை செய்த இயக்கம் திராவிட இயக்கம். அதிலே முழு வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இது பலருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அவர்களுடைய தாத்தா படிக்க முடியாது, அவர்களுடைய கொள்ளு தாத்தா மேல் சாதியினர் வசிக்கிற அந்த சாலையிலேயே நடக்க முடியாது, தோளிலே துண்டை போட முடியாது, இடுப்பிலே கட்டி கொள்ள வேண்டும். பெரியவர்களை மேல் சாதிக்காரர்களை பார்த்தால் காலிலே இருக்கிற செருப்பை கழட்டி வைத்துவிட்டு கும்பிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அனைவரும் சமமான நிலையிலே மதிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த வெற்றிக்கு காரணம் திராவிட இயக்கம். எனவே இன்றைக்கு இதை மாற்றிவிட்டால் மீண்டும் இன்றைக்கு பாஜக பெரிய அளவிலே பல மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சி செலுத்தி வருகிறது. ஒன்றிய அரசில் தொடர்ந்து இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் மீண்டும் பழைய மனு தர்ம இந்தியாவாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பது. நாம் ஏமாந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். நாம் உறுதியோடு இருந்து ஏமாறாமல் இருந்து நம்முடைய கொள்கை பணியிலே தொடர வேண்டும் என்பதுதான் என்ன.